மன்னியும் பிதாவே. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். லூக்கா 23:34. நம்பிக்கையோடு கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். இரத்த பெருவெள்ளத்திலே சரீரமெல்லாம் சிதைக்கப்பட்ட நிலைமையிலே இயேசு எவ்வளவாய் நமக்காக மன்றாடிக் கொண்டிருக்கிறார். பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவரது இருதய துடிப்பாயிருந்தது. தன் ஜீவனை கொஞ்சம் கொஞ்சமாய் ஊற்றிக் கொண்டிருக்கும் அருமை இரட்சகரின் உள்ளத்திலிருந்து புறப்படும் ஜீவ ஊற்றின் வார்த்தைகள் அவரது வாரத்தையும் தாகத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆம், நம் தேவன் மன்னிக்கிறவர், முற்றிலும் மன்னிக்கிறவர். ஆகவேதான் பிதாவே, இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று மன்றாடிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் மேன்மையான கரத்திலே கொடிய பெரிய ஆணிகளை மிருகத்தனமாய் அடித்து விரல்களை சிதைத்து சிலுவை மரத்தோடு கடாவிய போதும் தன்னை அறைந்தவர்களுக்காக பிதாவே, இவளுக்கு மன்னியும் என்று மன்றாடி கதறினார். அவர் சிலுவையில் தொங்கின 6 மணி நேரமும் பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபித்துக் கொண்டே இருந்தார் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். கடந்த கால, நிகழ்கால, வருங்கால மக்களுக்காகவும் மன்னிப்பை பெற்றுக் கொண்டார் என்பதே உண்மை. இவர்களுக்கு மன்னியும் தண்ணீரைப் போல தழும்பி தீர்மானம் எடுக்க முடியாமல் கையை கழுவும் பிலாத்துவை போன்றவர்களை மன்னியும். அதிகார தோரணையில் தந்திரமான ஆட்சி நடத்தும் நரி போன்ற ஏரோதுவை மன்னியும். குற்றமற்றவரை பழிவாங்கும் முரட்டு தலைவர்களான அன்னாவையும் காய்பாவையும் மன்னியும். தங்களை பெரிய நீதிமான்களாக காட்டிக்கொண்டு உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்களாய் இருக்கிற பரிசேயரையும் சதுசேயரையும் மன்னியும் என்று பிதாவிடம் மன்றாடியிருப்பார். மனிதனுடைய நினைவிலும் சிந்தையிலும் செயல்களிலும் எத்தனை பாவங்கள் இணைந்து விட்டன! ஓ, பாவங்கள் எத்தனையோ! என் கைகள் புரிந்தனவோ! உம் கைகளில் வழிந்தோடும் செங்குருதி என் கைகளை கழுவிடாதோ என்னும் ஒரு பழைய பாடல் உண்டு. இயேசு எதை பேசினாரோ அதையே கல்வாரி சிலுவையில் செய்தார். மன்னிப்பின் மாட்சியை விளங்க பண்ணினார். இயேசு சொன்னார், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:39-44 தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பீர்களா?